ஓம் நம சிவாய். தமிழ்நாட்டில் பஞ்சபூத தலங்களில் அக்னிக்குரிய தலம் திருவண்ணாமலை. இதுல சிவன் எல்லாரும் பார்த்து வணங்கக்கூடிய மலையா இருக்காரு. மலை ரூபத்துல இருந்தாலும் அவரோட மூல ரூபமா இருக்கக்கூடிய அக்னி ரூபத்தை நம்ம வணங்கணுங்கிறதுக்காகத்தான் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திர அன்னைக்கு மகாதீபமா காட்சி அளிக்கிறாரு. பிரம்மா விஷ்ணுக்கு இடையில யார் பெரியவங்க அப்படின்னு சண்டை வந்தப்ப நெருப்பு ரூபத்துல காட்சி அளிச்சாரு. நெருப்பா நின்ன சிவனோட உருவத்துல முதலும் முடிவும் கண்டுபிடிக்க முடியல ரெண்டு பேரால. அதனால அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க சிவன் தன்னோட உருவத்தை சிறிதாக்கி இருக்கக்கூடிய மலை தான் திருவண்ணாமலை. இது திருவண்ணாமலை புராணத்துல இருக்கும். நெருப்பு ரூபத்திலிருந்து மலை ரூபத்துக்கு வந்தக்கப்புறமும் கூட பிரம்மாவாலையும் விஷ்ணுவாலையும் அந்த பேரொழியை தாங்கிக்க முடியாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பிரம்மாவும் விஷ்ணுவும் இது மற்ற மலைகள் மாதிரி இருக்கணும், மலை உச்சியில ஒரு பேரொளி ஏற்படணும் அப்படின்னு சிவன்கிட்ட கேட்டாங்க. சிவனும் அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்கி சாதாரண மலை மாதிரி தன்னோட உருவத்தை மாத்திக்கிட்டாரு. அதோட ஒரு வரமும் கொடுத்தாரு. என்ன வரம்னா, கார்த்திகை மாதத்துல கிருத்திகை நட்சத்திரத்துல மலையோட உச்சியில ஒளியே காமிப்பேன். அந்த ஜோதியை பாக்குறவங்க பசி பிணி இல்லாம நோயும் இல்லாம உலகத்துல நிலை பெற்று இருப்பாங்க. இந்த பேரொழியை பார்த்த அரசர்களுக்கும் சரி தவம் பண்றவங்களுக்கும் சரி இடையூறுகள் எதுவுமே இருக்காது. இதை கண்டு வணங்குறவங்களுக்கு 21 தலைமுறைக்கும் முத்தி கொடுக்கறேன் அப்படின்னு சிவன் வரம் கொடுத்தாரு. அருணாச்சல புராணத்துல கார்த்திகை தான் ஒரு ஜோதி மலை நுனியில் காட்டா நிப்போம், வாய்த்து வந்த சுடர்கானில் பசிப்பினி இல்லாது உலகில் மன்னி வாழ்வார், பார்த்திவர்க்கும் அருந்தவர்க்கும் இடையூறு தவிரும், இது பணிந்தோர் கண்டோர் கோத்திரத்தில் 21 தலைமுறைக்கு உத்திவரம் கொடுப்போம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. கார்த்திகை மாத சிறப்பு வழிபாடா இருந்த இந்த முறை காலப்போக்கில் ரொம்ப பெரிய தீப திருவிழாவா மாறிடுச்சு. இப்ப பரணி தீபம் அன்னைக்கு அண்ணாமலையாருக்கு காட்டக்கூடிய ஒற்றை கற்பூர ஜோதி 5 தீபங்களை உணர்த்துது. மறுபடியும் இந்த 5 தீபங்களும் ஒன்னா இணைஞ்சு ஒரே சக்தியா ஒளிர்வதை மலை உச்சியில ஏற்றக்கூடிய மகாதீபத்தை உணர்த்துது. அதாவது ஒரு பரம்பொருள் பஞ்சபூதங்களா பிரிஞ்சு அதுக்கப்புறம் ஒண்ணுக்குள் ஒன்னா அடங்கி ஒரே பரம்பொருளா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த தத்துவம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.